இயற்கை சொன்ன அந்த செய்தியை நீ கண்ணுகிட்ட சொன்னியா? அந்த தைரியம் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது சார். அட என்னம்மா நீ, இந்த காலத்து பசங்க வாட்ஸில் அப்புறானுங்க, ஃபேஸில் புக்குறானுங்க, ஃபோன் நம்பரை கேட்குறானுங்க, ரூம் நம்பரை சொல்கிறானுங்க, பிக்கப்பு ட்ராப்பு எஸ்கேப்னு போய்கிட்டே இருக்கானுங்க. நீ என்னம்மா இவ்வளவு தயங்குறிய? அங்கிள், இப்போ நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன அது? நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா இதை பற்றி கண்ணக்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? நீ அங்கிள்னு சொல்லும்போதே எனக்கு மைல்டாக ஒரு டவுட் வந்துச்சுமா. சினிமாவில் விஜய் அஜித் காதலுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் ரியல் லைஃப்பில் அவங்க லவ் பண்ணும்போது என்கிட்ட சொன்னதே இல்லை. அவங்க கல்யாண ரிசப்ஷனுக்கு தான் என்னை கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதை நீ தான் ஓப்பன் பண்ணணும். அதனால் தைரியமாக அவன்கிட்ட போய் சொல்லு. அது கஷ்டமாக இருந்ததுன்னா தமிழில் அழகாக ஒரு லெட்டர், பழைய டெக்னிக் தான் ஆனால் ஒர்க் அவுட் ஆகும், கொண்டு போய் அவன் கையில் கொடுத்துரு. இது உன் முகத்தை பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, ஆனால் உனக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் உன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல. இப்போ கூட விவேக் சார் சொல்லி தான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் வந்துச்சு. டே கண்ணா, எப்பவும் போல் இதையும் விளையாட்டாக எடுத்துக்காதடா. இத்தனை நாள் உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என் வாழ்க்கையை உன்னோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உளரல, பைத்தியமும் இல்லை, தெளிவாக தான்டா பேசுகிறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, மற்ற விஷயம் எனக்கு முக்கியம் இல்லை. ஏன்டா இப்படி பேசுற? நம்ம 2 பேராலையும் நல்லா சம்பாதிக்க முடியும், இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழலாமே. இதை பார், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. என் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என் வேலை. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? என்னடா இப்படி சொல்ற? கண்ணா, நான் சொல்ல வந்ததை கரெக்டா சொன்னேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாத்தையும் இந்த லெட்டர்லயும் எழுதி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு சொல்லு. உனக்கு காது கேட்காது, வாய் பேச வராது, கையில பணம் இல்ல, அதானே? அதான் இந்த ஊட்டி முழுக்க தெரியுமேடா. இதெல்லாம் தெரிஞ்சுதானே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுது. உனக்கு ஒரு துணை வேணாமா? அப்ப காலம் முழுக்க தனியா இருக்க போறியா? சும்மா கோபத்துல உளராதரா. உன்ன மாதிரி ஆளுங்க எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? நீ வேறயா? டேய், சந்தியா சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகி உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவ, அவளையே வேண்டாங்கிற? நீ என்ன சொல்ற? ஓ, நீங்க யார் என் வாழ்க்கையை முடிவு பண்றதுன்னு கேக்குறீங்களா? டேய், காதலுக்கு ஹெல்ப் பண்றவங்கள அவமானப்படுத்தினா கூட தாங்கிக்குவோம். ஆனா இந்த மாதிரி அத்து விடாதீங்கடா. நான் ஒன்னும் உன் வாழ்க்கையை முடிவு பண்ணல, உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். கண்ணா, டேய், நீ என்ன பார்க்க மாட்டே, இங்க வரமாட்டா அதானே? ஓ, எங்கேயும் போ, என்னன்னு போ.